அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் 4 எக்ஸாம் வந்து கால்ஃபர் ஆயிருக்கு. ஸோ ஜூன் மாசம் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ், மேக்ஸ் இந்த 2 ஏரியாவில் ஈஸியா ஃபோக்கஸ் பண்ணா ஒரு 125க்கு 125 நம்ம அடிச்சிட்டாவே ஈஸியா அந்த 180 அப்படிங்கிறது ஈஸியா நம்ம டார்கெட் அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த 100 மார்க் அதாவது தமிழ் பொறுத்தளவுக்கு 100 மார்க்கு 100க்கு 100 எடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஸோ சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சிலபஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் பார்த்தீங்கன்னா தெரியும். பகுதி ஆல இலக்கணம் அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இலக்கணம் எடுத்துட்டீங்கன்னா அந்த பொருந்துதல், தொடரும், தொடர்பு அறிதல் இது மாதிரி கான்செப்ட் வரும்போது கிட்டத்தட்ட 21 டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இலக்கியம் அதாவது திருக்குறள் தொடர்பான செய்திகள், அறநூறுகள், நாலடியார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இலக்கியம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும். ஸோ தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா 21 டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த 21 அதுல ஒரு 20 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 44 டாபிக் நீங்க பார்த்தாவே ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல 100க்கு 100 போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ 90க்கு குறையாம உங்களுடைய மார்க்கை ஸ்டோரேஜ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? புதுசா யாராவது ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தா ஃபாலோ பண்ணிக்கங்க. தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டுங்கிற டாபிக் ஃபர்ஸ்ட் நம்ம டச் பண்றோம். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1வது பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிய விநாயகனார் தொடர்பான செய்திகள். ஸோ இது மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ 2வது டாபிக் வந்து பாத்தீங்கன்னா மரபு கவிதை வரும்போது முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன் ஒரு டாபிக் கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் மட்டும் நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்கை நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஸோ புது புக் பழைய புக். ஓகேங்களா? ஸோ பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிய விநாயகனார் தொடர்பான செய்திகள், சிறந்த தொடர்கள், சிறப்பு பெயர்கள் சொல்லி இந்த நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல இதோடைய பிடிஎஃப் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ பாருங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்குன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் மட்டும் நம்ம எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் மட்டும் எடுத்து அந்த எப்படி படிக்கணும், என்ன ஸ்டைல படிக்கலாம், எது இம்பார்ட்டன்ட், எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எந்த ஏரியாவோட டச் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப மேல பார்க்கக்கூடிய முதல் டாபிக்ல இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், ஸோ கவிமணி தேசியம் பிள்ளை. ஓகேங்களா? ஸோ இந்த மொத்தம் 4 டாபிக்கள் இவர்கள் தொடர்பான அறிஞர்கள் தொடர்பான சில விஷயங்கள் பிளஸ் பார்த்தீங்கன்னா மேற்கோள்கள் காமிச்சிருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழைய புக் பிளஸ் பார்த்தீங்கன்னா புது புக். ஸோ பழைய புக்ல என்ன 6வதுல ஃபர்ஸ்ட் டைம்ல இயல் 2, ஸோ அதுக்கப்புறம் 10th இயல 8வது பாடம். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழைய புக்கு புது புக் எல்லாத்தையும் எடுத்து மெர்ச் பண்ணி டிஎன்பிசி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய புக் படிக்கிறதா புது புக் படிக்கிறதாங்கிறது ஒரே கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. ஸோ நான் புது புக் படிச்சிட்டேன் பழைய புக் படிக்கல அப்படிங்கிற ஃபேர் கடைசி வரைக்கும் வந்துட்டே இருக்கும். ஸோ அதை ரெடியூட் பண்றதுக்காக தான் என்ன பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ புது புக்கும் பழைய புக்கும் சேர்ந்து இப்போ பாரதியார் பத்தி படிக்கிறேன்னா பாரதியார் பத்தி இருக்கக்கூடிய புது புக் பழைய புக். ஓகேங்களா? ஸோ இந்த 26 பேஜ் படிச்சீங்கன்னா இந்த பாரதியார் தொடர்பான ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா நீங்க வேணா செக் பண்ணி பார்த்தா தெரியும். அவங்க என்ன சிலபஸ்ல கொடுக்குறாங்களோ அதை தாண்டி ஒரு கொஸ்டின்ஸ் கூட வராது. ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட் புரியுங்க. ஃபர்ஸ்ட் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் நீங்க லைன் பை லைனா படிங்க. ஒன்றும் தவறுகள் கிடையாது. ஸோ நம்ம முக்கியமான பாடங்கள் தவிர்த்து இப்போ நீங்க 6th ஒரு பாடம் ஓட்டுறீங்கன்னா கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா எது இம்பார்ட்டன்ட், எந்த பாடம் இம்பார்ட்டன்ட் இல்லாம ஒரு ரேண்டமா ஓட்டுறீங்க. அப்ப என்னன்னா நமக்கு படிக்கக்கூடிய ஏரியா வந்து போயிருது. ஸோ அதை கொஞ்சம் ரெட்டிஃபை பண்றதுக்காக அதை போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிய விநாயகனார் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இது என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுசு பழசு எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே பிடிஎஃப் போட்டிருக்கோம். ஸோ ஓகேங்களா? ஸோ புதுசா டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆல்ரெடி படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஏரியா ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ தான் போட போறோம். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 45 வீடியோ வந்து நம்ம போட்டுருவோம் தமிழ் சம்பந்தமாவே. ஸோ அந்த 45 வீடியோ நீங்க பார்க்கும்போது தமிழ்ல 100க்கு 95+ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. முடிஞ்சாலும் 100க்கு 100 போடலாம். ஓகேங்களா? அப்படியே வந்தாலும் 1-2 கொஸ்டின்ஸ் வெளியே வரும். அந்த 1-2 கொஸ்டின்ஸ்க்காக நீங்க ரொம்ப தூரம் ஓட வேண்டாம். புரியுதுங்களா? ரொம்ப அவுட் ஆஃப் சிலபஸ் இருந்து எடுக்கிறாங்க, ரொம்ப பிரீஃபா படிக்கணும் அப்படிங்கிற டாபிக் நீங்க இப்போ ஒரு 2019 புக்கு மாத்தினதுக்கு அப்புறம் நீங்க பார்க்கக்கூடிய எல்லா டேட்டா வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் வாட் கொஸ்டின்ஸ் இருக்கு. ரொம்ப டெப்தெல்லாம் கேட்டது கிடையாது. ஸோ ஜிகேவை தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டெப்தா வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 2012 எப்படி கேட்டிருக்காங்களோ ஸோ அந்த கான்செப்ட்ல போயிட்டு இருக்கு ஜிகே. ஸோ எது ஈஸியா வருதோ அந்த ஈஸியெல்லாம் இருக்கக்கூடிய மார்க்கை ஏற்றி வச்சுக்கலாம். ஒரு 95+ நீங்க எடுத்துட்டீங்கன்னா 100க்கு 100 போட பிளான் பண்ணுங்க. தமிழ்ல ஒரு 25 போட பிளான் பண்ணாவே நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ தமிழுக்காக தான் நம்ம கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 6th 7th 8th 9th சொல்லி டைம் வைஸா வந்து நம்ம டெஸ்ட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ படிக்கக்கூடிய ஸ்டைல் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த பாடத்துல வந்து அறிவியலால் ஆள்வோம் அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுக்குறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் ஆய்வுக்கு எல்லை இல்லை, மண்ணில், விண்ணில், கடலில், காற்றில் என எங்கும் ஆய்வுகள் நிகழ்கின்றன. மனிதன் நகலாக எந்திர மனிதனை மனிதரே படைக்கின்றனர்.
மனித உடலின் பாகங்களையும் இயந்திரத்தால் பாகங்கள் போல் மாற்றுகின்றன. கோள்களில் இனி நமக்கு தொலைவு இல்லை. ஓகேங்களா? நேற்றைய மனிதர்கள் நினைத்து பார்க்காத பலவற்றை இன்றைய மனிதர்கள் நிகழ்த்து காட்டுகின்றனர். சோ இன்றைய மனிதர்களின் கனவுகளை நாளை நாம் நனவாக்குவோம் வாருங்கள். சோ ஃபர்ஸ்ட் எந்த பாடம் படிச்சாலுமே, இந்த பாடம்னு கிடையாது, நீங்க எந்த பாடம் படிச்சாலும் அந்த பாடம் படிக்கிறதுக்கு முன்னால நான் என்ன விஷயத்த சொல்ல வராங்க, இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, தொடக்கம் மாதிரி என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க. ஏன்னா போன டைம் ராமலிங்க அடிகளார் பத்தி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சோ இதெல்லாம் யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க, நுழையும் முன்ங்கிற வார்த்தைகள்ல படிக்க மாட்டாங்க. ஆனா அந்த ஏரியாவில அவங்க ஃபோக்கஸ் பண்ணி டெஸ்ட் அதாவது கொஸ்டின்ஸ் வரக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த பாடத்துல இந்த இந்த ஏரியால பாத்தீங்கன்னா எந்த ஒரு இம்பார்ட்டனும் பெரிய அளவுக்கு இல்லை. ஓகேங்களா? அதனால இதை விட்டுலாம். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாடல் வரிகள் லைன் லைனா படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா படிக்க தேவையில்லைங்க. இருக்கக்கூடிய சிலபஸ் சார்ந்து இதெல்லாம் சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலயும் வந்து எதாவது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? 9th 10th வரும்போது அந்த பாடல் வரிகள் புரியாத மாதிரி இருக்கும். 6th இருந்து வரும்போது உங்களுக்கு தெரியும், ஆழக்கடலில் அடியில் மூழ்கி ஆய்வுகளை செய்து பார்க்கின்றான், நீலவானில் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். ஸோ இது மாதிரி வரக்கூடிய பாடல் வரிகளை ஸோ இந்த பாடல் இந்த நூலை இயற்றியவர் யார், அப்படி படிங்க. அந்த ஏரியால ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒருவேளை எனக்கு அந்த பாடல் வரிகள் புரியல அப்படிங்கிறக்காக பாத்தீங்கன்னா இந்த கீழே பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்க. மனிதன் ஆழ்கடலில் உள்ளேயும் சென்று ஆய்வுகள் செய்கிறான், நீல வானத்தில் மேலே பறந்து நிலவில் சென்றும் வாழ நினைக்கிறான். எந்த பாடம் படிச்சாலும் வாட் இஸ் வாட்னு படிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க, ஒன்ஸ் ரீட் பண்ணியாவது விட்டுருங்க. இதுல கொஸ்டின்ஸை நீங்க பொறுக்குனீங்கன்னா அதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் இருந்ததுன்னா அப்படியே வெளியே போயிடும், மார்க்கும் ரெட்டிஃபை ஆயிரும். அதையும் பாத்துக்கங்க. ஸோ இது இந்த பாடம் நீங்க பாடல் வரிகள் படிக்கிறீங்க, அந்த பாடல் வரிகளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய சொல்லும் பொருளும் என்ன விஷயத்த சொல்ல வராங்கிறது பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. இந்த பாடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஸோ வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பிருக்கும் சாத்திரம் கற்போம். ஸோ இந்த பாடல் வரி கொடுத்துட்டு இந்த பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் கேட்கலாம். ஸோ பாரதியார். ஓகேங்களா? ஸோ நம்ம 6th இருந்து 12th வரைக்கும் இந்த தமிழ் மட்டுமே கிடையாதுங்க. நீங்க எந்த பாடம் எடுத்தாலும் 3 ஏரியாவுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்னு புக் பேக், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொஸ்டின்ஸ், இன்னொன்னு கொட்டேஷன்ஸ், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டோ பிளாக்கோ ஏதாவது ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க, போல்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க இது இம்பார்ட்டன்ட் சொல்லி. ஸோ அது மாதிரி ஏரியா ஃபோக்கஸ் பண்ணாவே ஈஸியா ஏரியாவை ஃபில்டர் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மட்டும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றபடிக்கு அவங்க ஒரு இன்ட்ரடக்ஷன்ல என்னென்ன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த பாடம் பாருங்க. ஸோ காணி நிலம். அடுத்து பாருங்க, அடுக்கங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி இயங்குகிறார்கள். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவைகளை உணர்த்துகிறார். இயற்கையை பல வகையிலும் போற்றி பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி அறிவோம். ஸோ காணி நிலம் இந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம்? இந்த நுழையும் முன் அப்படிங்கிற ஏரியால இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ வீட்டை பத்தி பாரதியார் வந்து சொல்லியிருக்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம்னா காணி நிலம் என்ன நுழையின் ஆசிரியர்னு கேட்கலாம். ஸோ பாரதியார். ஓகேங்களா? இல்லைன்னா பார்த்தீங்கன்னா காணி நிலம் வேண்டும், வராசத்தி காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நான்மடங்கள். அப்படி இந்த பாடல் வரிகள் வரும்போது படிங்க. ஓகேங்களா? இந்த பாடத்துல இதை கடைசி வச்சு படிங்க. ஓகேங்களா? இப்ப காணி நிலம் என்ன நுழை ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஓகேங்களா? இப்ப படிக்கும்போது இந்த பாடல் வரிகள் வாசிக்கிறீங்கன்னா இந்த நன்மாடங்கள் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துட்டாங்க. மாளிகையின் அடுக்குகள். ஸோ ஓகேங்களா? சித்தம் அப்படிங்கிறது சித்தம் மகிழ்ந்தடன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஏரியா வரும்போது சித்தம் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளம். ஸோ நீங்க பாடல் வரிகள் படிக்கும் போது அவருடைய சொல்லும் பொருளும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதுதான் பொருள். இந்த வார்த்தைக்கான உச்சரிப்பட பொருளே இதுதான். ஓகேங்களா? சொல்லும் பொருளும் கொடுத்துட்டு நமக்கு நிறைய புக் பேக் கொஸ்டின்ஸ் பொறுத்துக்க இல்ல ஒரு சிங்கிளா கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்கறது, இது மாதிரி ஏரியாலாம் இந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. பாடலின் பொருள் பார்த்தீங்கன்னா தெரியும். காணி அளவு நிலம் வேண்டும். கொஞ்சம் காணி என்பது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, நில அளவை குறிக்கும் ஒரு சொல்லுன்றாங்க. ஸோ அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். ஒரு இடம் வேணும், அந்த இடத்துக்கு ஒரு வீடு வேணும். அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாடங்கள் இருக்கணும், மாளிகை இருக்கு, பெரிய பெரிய தூண்கள் இருக்கணும், நல்ல நேரையும் கிணறும் இருக்கிற மாதிரி ஒரு இடம் வேணும். அந்த இளநீரும் கீற்றும் தரக்கூடிய தென்னை மரங்கள் சைட்ல தென்னை மரம் வைக்கணும். அந்த முத்து போல் நில ஒளி வீச வேண்டும், அதாவது காற்று அந்த அளவுக்கு வீசணுங்கிறாங்க. காதுக்கு இனிய குரலில் குரலோசை கேட்க வேண்டும், உள்ள மகிழுமாறு இளந்தென்றல் தவள வேண்டும். இதெல்லாம் வந்து நீங்க பாடல் வரிகள்ல, அதாவது இந்த பாடல்கள் படிக்கும் போதே இந்த சொல்லும் பொருளும் பிளஸ் பாத்தீங்கன்னா பாடலின் பொருள், இந்த மூணு நீங்க ஒன்னா படிச்சாவே ஈஸியா புரிஞ்சிடலாம். இந்த ஏரியா நம்ம படிக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு தேவை காணிலம் நூலின் ஆசிரியர் எடுத்தாவே நம்ம ஈஸியா வந்துடும். ஓகேங்களா? இந்த ஏரியாவில் எது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த சொல்லும் பொருளும் இதை கொடுத்து போட்டு மாடகங்கள் என்பதன் பொருள் என்ன. ஸோ கொஸ்டின்ஸ் இப்படி தான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ பாடல் வரிகள் கொடுத்துட்டு போறது ரொம்ப ரேர். அதனால வந்து நீங்க பாடல் வரிகளில்
ரொம்ப டெத் பண்ணி இப்படி வரும் அப்படி வருங்கிறது ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் எது ஈஸியா இருக்குதோ அதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ற வழி பாருங்க. ஓகேங்களா? பாருங்க, இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டில் இணையற்ற கவிஞர் பாரதியார். ஸோ அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுரம் மன்னரால் பாரதி எனும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்துள்ளார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். ஓகேங்களா? இப்போ இப்படி ஒரு ரேண்டமா எல்லாத்தையும் வாசிக்கிறீங்க. இதை வாசிக்கும் போது நீங்களே கொஸ்டின்ஸை உருவாக்கணும். இப்போ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம்? பாரதியுடைய இயற்பெயர் என்ன? கொஸ்டின்ஸ்க்கு நீங்களே உருவாக்குங்க, நீங்களே எடுத்து எழுதுங்க. ஸோ சுப்பிரமணியன். ஓகேங்களா? மற்றபடிக்கு இளமையிலே சிறப்பாக கைவாடும் திறன் பெற்றதெல்லாம் பெரிய அளவுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கிடையாது. ஸோ எந்த மன்னரால் பாரதி எனும் பட்டம் பெற்று சிறப்பிக்கப்பட்டவர் பாரதியார்? கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ எட்டயபுரம் மன்னர், கடிகை முத்துப்புலவர். ஸோ நிறைய ஆப்ஷன் வரும்போது வரக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் யார்? மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் யாருன்னா ஸோ நம்மளுடைய பாரதியார் தான். ஸோ நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாரதியார் இயற்றிய நூல்களில் சரியானது பாஞ்சாலை சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, வேற ஏதாவது ஒரு நூல்கள் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திட்டு, குறிஞ்சி பாட்டுன்னு சொல்லி வேற ஏதாவது கொடுத்துட்டு இது பாரதியார் இயற்றிய நூல்களில் தவறானவற்றை தேர்வு செய்க, சரியானவற்றை தேர்வு செய்க, இப்படிலாம் கொஸ்டின்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நூல்களும் படிச்சுக்கோங்க, சிங்கிளாவும் வரலாம். கண்ணன் பாட்டு நூல் எழுதியவர் யார்? ஓகேங்களா? அதை பார்த்துக்குங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பாயிண்ட் தான் இருக்குது. பிளஸ் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த சொல்லும் பொருளும்ல இந்த காணினி, மாடங்கள், சித்தம், இல்லைன்னா காணிலம் என்ற நூலின் ஆசிரியர். ஸோ இதை தவிர இந்த பாடத்துல எதுவுமே கொஸ்டின்ஸ் இல்லை. ஓகேங்களா? நம்ம எதுக்காக இதை மட்டும் ரொம்ப டெப்தா படிக்கிறோன்னு பாத்தீங்கன்னா இதுதான் சிலபஸ்ல ரொம்ப முக்கியமானது. சிலபஸ் சார்ந்து கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஏரியா. ஓகேங்களா? ஸோ கேணி என்பது பார்த்தீங்கன்னா கிணறுன்னு பார்த்துருக்கோம். சித்தம் என்பது உள்ளம். இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்ல படிக்கக்கூடிய விஷயங்கள் தான் புக் பேக்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த பாடம் பாருங்க, தமிழ் மொழி வாழ்த்து. ஸோ தமிழ் மொழி வாழ்த்துகள் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மற்றும் அன்று. அது மக்களின் பண்பாட்டையும் நெருங்கி தொடர்புடையது, உணர்வுடன் கலந்தது. தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர். புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர். அத்தகைய பாடல்கள் ஒன்றை நம்ம அறிவோம். ஸோ தொடங்கிறதுக்கு முன்னால இந்த தமிழ் மொழியை பத்தி எந்த அளவுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, அந்த உணர்வுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற கண்டென்ட்டை சொல்லிட்டாங்க. இதுல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாழிய வாழியவே அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் வந்தா யாரு சொல்லுவான்னு பாத்துக்கங்க. ஓகேங்களா? நான் வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே அப்படி மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? பாடல் வரிகள்ல இந்த பாடல்ல யாரு சொல்லுவாங்கிறத படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுலயே கொடுத்துருக்காங்க பாருங்க, நிரந்தரம் என்பது காலம் முழுவதும். இங்கேயே கொடுத்துருப்பாங்க வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி. ஸோ வாழ்க நிரந்தரம் என்பது காலம் முழுவதும். இந்த வைப்பு என்பது நிலப்பகுதி. சூழ்களி என்பது சூழ்ந்துள்ள அறியாமை இருள். ஸோ வன்மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளம் மிக்க மொழி. இசை என்பது புகழ். தொல்லை என்பது பழமை துன்பம். சொல்லும் பொருளும்ல கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்லைன்னா இந்த பாடல் வரி கொடுத்துட்டு வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, இதில் நிரந்தரம் என்பதன் பொருள் என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? கொஸ்டினுடைய வடிவம் எப்படி வேணா வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து ஒரு பாடம்னா அந்த பாடத்துல ஃபர்ஸ்ட்டுக்கு எது இம்பார்ட்டன்ட் தரணும் அப்படிங்கிறது பாத்துக்கங்க. ஸோ நூலு, அந்த நூலை யாரு ஏற்றினாங்க, அதுக்கப்புறம் ஆசிரியர் படிங்க. அதுக்கப்புறம் இந்த பாடல் வரிகள் படிக்கும்போது, அதாவது இந்த பாடல் வரிகள் படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய சொல்லும் பொருளும் படிச்சுக்கங்க. அப்படி பார்க்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையாவும் இருக்கும். சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவை நம்ம ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் இதுதான். ஓகேங்களா? இப்ப நீங்க ஒரு டைம் படிக்கும்போது தமிழ் மொழி எக்காலத்துக்கும் நிலபெற்று வாழ்க, ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ் மொழி வாழ்க, 7 கடல்களால் சூழப்பட்டு நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து. ஸோ இது மாதிரி வரக்கூடிய கண்டென்ட் சும்மா ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த தமிழ் மொழியை எந்த அளவுக்கு வர்ணிக்கிறாங்க, எந்த அளவுக்கு சொல்றாரு பாரதியார் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த நூல்வெளி அப்படின்னு வரும்போது கொஸ்டின்ஸ் எந்த வடிவத்துல வரும்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஒண்ணு கவிஞர், எழுத்தாளர், இதழாசிரியர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் சி சுப்பிரமணிய பாரதியார். ஸோ இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் வருமானு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரக்கான வாய்ப்புகள் கிடையாது. வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள், அதாவது பாரதியார் பற்றிய கூற்றுகளில் சரியானது கூட கேட்கலாம். ஸோ கவிஞராகவும் இருந்துள்ளார், எழுத்தாளராகவும் இருந்திருக்காங்க, இதழாசிரியர் வந்திருக்காரு, சமூக சீர்திருத்த சிந்தனையாளராகவும் இருந்திருக்காரு, விடுதலை போராட்ட வீரராகவும் இருந்திருக்காரு. ஓகேங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இது கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்திய விஜயா முதலான இதழ்களை நடத்தியவர் யார் கொஸ்டின் கேட்கலாமா? அப்படின்னு இந்திய விஜயா அப்படிங்கிற இதழ்களை நடத்தியவர் யார் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் தான்.
அதுக்கப்புறம் வந்து பாருங்க சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களை எழுதியுள்ளார். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் எழுதிய உரைநடை நூல்களை தேர்வு செய்கன்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எல்லாம் சந்திரிகையின் கதை என்பது அது உரைநடை நூலா, இலக்கிய நூலா, இலக்கண நூலான்னு கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அந்த கான்செப்ட் வரும்போது இது ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது. சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை படிக்கும்போது அதுதான் உரைநடையா, இலக்கணமா, இலக்கியமா அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வசன கவிதையும் சீட்டு கவிதையும் எழுதியவர் யார்? இது சிங்கிள் கொஸ்டின்ஸா வரலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரியா பார்த்தோம். இதுக்கு முன்னால பாடத்துல அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா தெரியும். மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் யார்? சோ பாரதியார். அதே மாதிரி இங்க வரும்போது என்ன கேட்டிருக்காங்க அடுத்த பாடத்துல? சோ பாருங்க என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா தெரியும். வசன கவிதையும் சீட்டு கவிதையும் எழுதியவர் யாருன்னு கேட்கலாம். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஏரியா. இந்த கொஸ்டின் கேட்கலாம். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞர், மரம் பாட வந்த மறவர். ஓகேங்களா? என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். அப்படின்னா பாரதியார சிந்துக்கு தந்தைனாலும் பாரதியார் தான், செந்தமிழ் தேனி அப்படின்னாலும் பாரதியார் தான், புதிய அறம் பாட வந்த அறிஞர் அவர் தான், ஸோ மரம் பாட வந்த மறவர்னாலும் இவர் தான். இதெல்லாம் சொன்னது யாருன்னா பாரதிதாசன். இதெல்லாம் கம்பல்சரி இந்த மாதிரி ஏரியால கொஸ்டின்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கீழேயே இது எக்ஸஸா கொடுத்துருக்காங்க. செந்தமிழ் செங்கரும்பே, செந்தமிழ் சீர்தூக்கும், சீர்காக்கும், நந்தா, விளக்கணை நாயகி. ஸோ இந்த மாதிரி வரும்போது இந்த நூல்கள் செந்தமிழ் அந்தாதிய நூல் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரங்கன். அது படிச்சா போதும். இல்லை பாடல் வகையில் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 2 லைன், இல்லை கடைசி ஒரு 2 லைன், அந்த ஏரியா தான் அவங்க டச் பண்ணுவாங்க. ரொம்ப பிரீஃபாவில் உள்ள போனது கிடையாது. ஸோ அந்த ஏரியா வரும்போது இதை பாருங்க. ஓகேங்களா? அடுத்த பாடம் வந்து பாருங்கன்னா காற்றே வா. ஓகேங்களா? காற்றே வா அப்படிங்கிறது பாரதியார் சொல்லியிருக்காரு. ஸோ நான் படிக்கிற ஸ்டைல் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நுழையும் முன்னில வந்து பார்த்தீங்கன்னா நம்மை எப்பொழுதும் சூழ்ந்திருக்கும் இயற்கையை நாம் என்றாலும் உத்து பார்த்திருக்கோமோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கண்டென்ட் பாருங்க. இருளில் நடந்தாலும் வானத்து விண்மீன்களையும் நம்முடைய நடந்து வருவது நிலவையும் கண்டு மகிழ்க்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ காற்றே வா அப்படிங்கிற கண்டென்ட் பேஸ் பண்ணி அவர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது பார்த்துங்க, இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ஏரியா வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேங்களா? 1 செகண்ட். நுழையும் முன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒண்ணுமே சொல்லல. இதுல பாத்தீங்கன்னா காடு, மலை, அருவி, கதிரவன் இவற்றையோடு இந்த இயற்கை வாழ்வு. இதுல ரொம்ப முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா நீரின்றி அமையாது உலகு என்றாற்போல் காற்றின்றி அமையாது உலகு உயிரிழக்கும் என்பதையே வெவ்வேறு கோணங்களில் காலந்தோறும் கவிஞர்கள் பலரும் பாடி வருகின்றனர். இதெல்லாம் சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட் பார்க்கணும். நீரின்றி அமையாது உலகு, இந்த காற்றின்றி அமையாது உலக உயிரிழக்கும், இதெல்லாம் பார்த்துக்கங்க. இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? காற்றேவா அப்படிங்கிறத இதுல பாரதியார் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த பாடல் வரிகள் படிச்சோன்னே புரியலன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கான சொல்லும் பொருளும். ஓகேங்களா? மயல் ருத்து அப்படின்னா மயங்க செய். ஓகேங்களா? இது மாதிரி வரக்கூடிய இந்த சொல்லும் பொருளும் படிங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அர்த்தங்கள் கொடுக்கல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க படிக்கும்போது ஜஸ்ட் இது நம்ம சும்மா தெரிஞ்சுட்டா போதும். ஓகேங்களா? இந்த பாடத்துல என்ன இம்பார்ட்டன்ட்னா சொல்லும் பொருளும் படிங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நூல்வெளி ரொம்ப முக்கியமானது. ஸோ மகாகவி பாரதியார் மகாகவி என்று அழைக்கப்படுவர் யார்? கொஸ்டின்ஸ் அப்படி வந்திருக்கு. ஸோ தேசிய கவி என்று அழைக்கப்படுவர் யார்? கொஸ்டின்ஸ் இப்படியும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? நீடுதீர் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்டப்பட்டவர். நம்ம போன பாடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி. ஸோ இந்த கண்டென்ட் எல்லாம் பார்த்துருப்போம். இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். புதுசா படிக்கிறீங்க, இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதெல்லாம் பாராட்டப்பட்டவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டயபுர ஏந்தலாக அறியப்படுகிறார். ஸோ கட்டுரையாளர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகாகவி என்று அழைக்கப்படுபவர் யார் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்லைன்னா ஒரு இயற்பெயர் என்னன்னு கேட்கலாம். இல்லைன்னா நீடுதீர் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்ல சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். எல்லாமே வாட் இஸ் வாட்னு கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால பார்த்துக்குங்க. கேலி சித்திரம், கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கிய யார்? இது நம்ம போன டைம் பார்த்தோம். சேம் அதே டிட்டோ கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகதை ஆசிரியர், இதழாசிரியர், சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணிலைமை தனத்தையும் தன் பாடல்களையும் எதிர்த்து பாடியிருக்கிறார். அதுக்கப்புறம் குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என
குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களை தந்தவர். ஸோ வந்து பாப்பா பாட்டு யார் எழுதியிருக்காருன்னு அவங்க தான். புதிய ஆத்திச்சூடி எழுதுனதும் பாரதியார் தான். ஓகேங்களா? ஸோ கண்ணன் பாட்டு குயில் பாட்டு அப்படிங்கிறது பாஞ்சாலி சபதம்ங்கிறது போன பாடத்துலையும் பார்த்தோம், சேம் டீட்டோ தான் வருது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா வந்து கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இந்தியா சுதேசமுத்திரன் போன்ற இதழ்களில் பணியாற்றியிருக்காருங்க அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ பாட்டுக்கூறு புலவர் என்று பாராட்டப்பட்டவர் பாரதியார். ஸோ பாட்டுக்கூறு புலவர் என்று அழைக்கப்படுவர் யார் என்று பாராட்டப்பட்டவர் யார்? கொஸ்டின்ஸ் இப்படி தான் வரும், சிங்கிளா வரும். ஓகேங்களா? இவருடைய கவிதை தொகுப்பில் உள்ள காற்று என்னும் தலைப்பிலான வசன கவிதை ஒரு பகுதியை பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இது சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம், பேருக்கு வரது கிடையாது. ஸோ இவருடைய இதழ்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இவருடைய அடைமொழிகள் அதெல்லாம் பார்த்தோமே, சிலபஸ்ல படிக்கும் போதே அடைமொழிகள், அவருடைய வரக்கூடிய கருத்துக்கள், முக்கியமான கூற்றுக்கள் அப்படித்தான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிக்கும்போது நீங்களே கொஸ்டின்ஸை உருவாக்கி படிங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இப்படி வருமா அப்படி வருமாங்கிறது தெரியும். கொஸ்டின்ஸை நீங்களே மாத்தி கேட்கலாம். சரி, நீடுதில் நீக்க பாடி வந்த நிலா. ஓகேங்களா? இது அப்படியே ஆப்போசிட் கேட்டா வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் கீழ்கண்டவற்றுள் டேஸ் எல்லாம் கீழ்கண்டவற்றில் தவறாதம்னு கொடுத்துட்டு நீடுதில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை, ஸோ பாட்டுக்குறு புலவர், மேற்கண்ட அனைத்தும் சரியானவை. இப்படி கொஸ்டின்ஸ் வரும்போது மேற்கண்ட அனைத்தும் சரியானவை. ஸோ எல்லாமே அவரை பத்தி சொல்லக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். ஆனா அந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க பாருங்க, தெரிந்து கொள்ளும்ல வந்து பாத்தீங்கன்னா உரைநடையும் கவிதையும் இணைந்து கவிதை வடிவம் தான் வசன கவிதை அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா சொல்றாங்க. ஸோ இந்த கண்டென்ட் வரும்போது இந்த தெரிந்து கொள்ளும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. தெரிந்து கொள்ளும்னா நீங்க அவாய்ட் பண்ணவே கூடாது. அந்த ஏரியால அதிகமான கொஸ்டின்ஸ் அங்கதான் விழுந்துட்டு இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா கற்பவை கற்றப்பின்னு சொல்லி கான்செப்ட் சொல்றாங்க. ஸோ திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தகிட அப்படிங்கிற வார்த்தைகள் யார் சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பாரதியார் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வரும்போது இந்த 2 லைன்கள், கடைசி 2 லைன், இந்த 2 லைன் பார்த்துக்குங்க. இந்த பாடல் வரிகள் கூறியவர் யார், இந்த பாடல் வரிகள் யாருடையது அப்படின்னு கூட கொஸ்டின்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுல நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய கண்டினியூட்டி போடுறோம். ஒரே மட்டும் லோட் ஒரு 1 மணி நேரம் பார்க்கும்போது ரொம்ப லோட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோடைய கண்டினியூட்டி போடுறோம். ஸோ பாரதியார்ல அடுத்த வீடியோல டோட்டலா கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதுல கம்பல்சரி 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டா வந்துட்டே இருக்கும், அதை பார்க்க போறோம். ஓகேங்களா?